இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சுனாமி பஞ்சாயத்து வேறையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்தோனேஷியாவினுடைய டெர்னேட் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் ரெக்டர் அளவுகோல்ல 7.4 அப்படிங்கிற அந்த அளவீட்டில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இதனால் சுனாமி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தினுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்தோனேஷியாவினுடைய வடக்கு மலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய டெர்னட் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த ஸ்பாட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடலுக்கு நடுவில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் இந்த கடலுக்கு அடியிலேயே நீர்மூழ்கி கப்பல் விட்றானுங்கோ, கடலுக்கு மேலே பெரிய கப்பல் விட்றானுங்கோ, அதுக்கப்புறம் மிசைலை விட்றானுங்கோ, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உலகத்திற்கே பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடல் தாங்காமல் ஒரு கட்டத்தில் பொங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை தாங்க முடியாமல் உட்காந்து கண்ணீர் வடிக்கிறதும் நாம தான்.